அஜித் பவாரின் திடீர் மரணம் மகாராஷ்டிர மாநில அரசியலில் வெற்றிடத்தையும் பல்வேறு கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அஜித் பவார் வழிநடத்திச் சென்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவை அடுத்து வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் சட்டமன்றத்தில் 41 உறுப்பினர்களையும் நாடாளுமன்றத்தில் 4 உறுப்பினர்களையும் கொண்ட அக்கட்சி தொடர்ந்து ஆளும் பாஜக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது வேறு எந்த நிலைப்பாட்டை எடுக்கும் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளும் உள்ளாட்சித் தேர்தலில் நெருங்கி வந்த நிலையில் இரண்டும் ஒன்றிணையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அசம்பாவிதம் நடந்துள்ளது. அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் அரசியலில் 2 ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் பெற்றவர். சுனேத்ரா பவாரே அக்கட்சியை வழிநடத்துவார் என்றும் தகவல்கள் உள்ளன. அதே நேரம் சகன் புஜ்பல், பிரபுல் பட்டேல் போன்ற மூத்த அனுபவஸ்தர்களுக்கும் ஓரளவு வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் யார் கட்சியை வழிநடத்தினாலும் இரு பிரிவுகள் ஒன்றிணைப்பு நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது.